ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது நீ என்ன பேசினாலும், என்ன நகைத்தாலும், என்ன பரியாசம் பண்ணாலும், என்ன விதமான ஏளனமான பேச்சுகள் பேசினாலும், தேவன் எனக்கு தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் நான் களி கூறுவேன். தேவன் எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறார், நல்ல வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். நீ பேசுறத நான் நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல எனக்கு தேவன் பேசுறத நினைச்சு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதான் சங்கீதக்காரர் அழகா முன்கூட்டியே சொன்ன, நான் களி கூறுவேன். ஏதோ என்னை பரியாசம் பண்ணுது, பெலிஸ்தியா என்னின் மித்தமாய் அது என்னை நிந்திக்குள்ளாக்கி மிகவும் அவமானப்படுத்துது, மோவாபியர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், பரவாயில்லை, தேவன் எனக்கு நல்ல வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார், வார்த்தையை வைத்திருக்கிறார், தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு அவர் விளம்பினார், நான் களி கூர்ந்திருப்பேன். நான் எந்த வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து இவன் பேசுறத நான் கேட்கறதா, என் தேவன் பேசுறதை கேட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதா? என் தேவன் ஒருவேளை காலம் சென்று சில வருடத்திற்கு முன்னால பேசி இருக்கலாம், அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். இப்பொழுது அநேகர் என்னை பார்த்து ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கலாம். இவர்களுடைய வார்த்தையை விட எனக்காக தேவன் பேசின வார்த்தை வலிமையானது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை பொய்த்துப்போம், இவர்கள் கண்கள் பூத்துப்போம், இவர்களுடைய கண்கள் மங்கிப்போம், அவர்கள் வாய் பேசி 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 ஓஞ்சுப்போம். தேவன் உனக்காக ஒரு நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார்.